ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப்பில் வேணாலும் பண்ணலாம். நான் வந்து விஎன் எடிட்டிங் ஆப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தந்திருக்கேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. VN ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து ஷேக் ஆகக்கூடாது. லெஃப்ட் அண்ட் ரைட் தனியாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். அது கார்ஸ் ஆர் பர்சன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணணுமோ கட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி. இப்போ இந்த செகண்ட் லேயரை வந்து கிளிக் பண்ணி மேலே டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கொடுத்துருங்க. டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஃபார்வேர்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்வேர்டு வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த லேயர் அப்படியே மேலே போயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து கடைசியாக நீங்கள் டூப்ளிகேட் பண்ணது கடைசியாக இருக்கிற கிளிப்பிங்கை தான் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சி செகண்ட் லேயருக்கு மேட்சிங்காக வச்சுருங்க. செகண்ட் லேயருக்கு மேட்சிங்காக வச்சதுக்கப்புறம் ப்ளூ கலர் லேயர் மேலே இருக்கிற லேயர் கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபில் ஆர் ஃபிட் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இப்போ கீழே இருக்கிற லேயர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கீழே கொஞ்சம் லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரீஸ்ன்னு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எம்டி ஸ்பேஸில் வச்சு இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸை வச்சு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜூமிங்கில் தெரியும் ஃப்ரீஸ் பண்ணது. இந்த ஃப்ரீஸ் பண்ண லேயரை வந்து எவ்வளோ லாங் இழுத்து வைக்க முடியுமோ ஃபுல்லாக இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே டிலீட் பண்ணி விட்டுருங்க. அந்த மேலே இருக்கிற ப்ளூ கலர் லேயருக்கு ஈக்குவலாக இதை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற ப்ளூ கலர் லேயர் கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லீனியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே அப்படியே வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டாப் ஆகணும்னா ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை ரைட் சைடில் வந்து ஸ்டாப் ஆகணும்னா லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரொட்டேட் பண்ணிட்டு ஓரளவுக்கு சென்டரில் வந்து அந்த லைன் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க.